வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 11ஆம் வகுப்பு வணிக கணிதம் மற்றும் புள்ளியியல் பயிற்சி 4/3 மூன்றாவது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. முதல் இது காஸ் 20 டிகிரி, காஸ் 40 டிகிரி, காஸ் 80 டிகிரி எல்லாம் பெருக்கல் இருக்கு. இதோட மதிப்பு 1/8 நம்ம நிரூபிக்கணும். ரெண்டாவதுல tan 20 டிகிரி, tan 40 டிகிரி, tan 80 டிகிரி இதோட மதிப்பு √3 நம்ம நிரூபிக்கணும். சரியா? இது ஒரு முக்கியமான கணக்கு. நம்ம பார்க்கலாமா? முதல் இது பாருங்க, கொடுத்துருந்த எடுத்து எழுதிட்டோம். அப்படியே எழுதிட்டோமா? இதோட மதிப்பு 1/8 நம்ம கொண்டு வரணும். ஈக்குவல் டு ஒரு சின்ன மாற்றம். அங்கே பாருங்க, கோணங்கள் எல்லாமே இறங்கு வரிசையில் இருக்கா, அது அப்படியே ஏறு வரிசையில் இருக்கா, இறங்கு வரிசையில் அப்படியே மாற்றி எழுதுங்க. காஸ் 80 டிகிரி இன்ட்டு காஸ் 40 டிகிரி இன்ட்டு காஸ் 20 டிகிரி மாற்றி பெருக்கல் எதுனா இருக்குது, எப்படின்னாலும் மாற்றி எழுதிக்கலாம். இப்போ பாருங்க, நம்ம இந்த முதல் 2 இதை மட்டும் எடுக்க போகிறோம். மூணாவது அப்படியே இருக்கட்டும். பாருங்க, காஸ் ஏ காஸ் பி என்ன ஃபார்முலா இருக்குது பாருங்க. இந்த முதல் ஃபார்முலா இருக்குது பாருங்க. முதல்ல தான் எங்கே இருக்குது, எங்கே இருக்கா, மூணாவது ஃபார்முலா இருக்கு பாருங்க. காஸ் ஏ காஸ் பி. ஆனால் இங்கே 2 இருக்கா, இந்த 2 நம்ம அந்த பக்கம் கொண்டு போய் மாற்றி எழுதிக்கலாம். எப்படி எழுதலாம் பாருங்க, இந்த ஃபார்முலாவை எப்படி இந்த இடத்துல மாற்றி எழுதுறோம் பாருங்க. காஸ் ஏ காஸ் பி ஈக்குவல் இந்த 2 இங்கே வந்தால் வகுத்தில் மாறும். 1/2 காஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் காஸ் ஆஃப் ஏ மைனஸ் பி. இந்த மாதிரி இந்த ஃபார்முலா நம்ம மாற்றி எழுத போகிறோம். இப்போ பாருங்கள், இங்கே பாருங்கள், இந்த இதுங்க 2 இது பண்ணுங்கள். ஏக்கு பதிலாக 80, பிக்கு பதிலாக 40. அப்படியே இந்த ஃபார்முலா பிரதிடுங்க. 1/2 ப்ராக்கெட் இது பண்ணிங்க, காஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் பி. ஏக்கு பதிலாக 80 டிகிரி, பிக்கு பதிலாக 40 டிகிரி. அதுக்கடுத்து ப்ளஸ் காஸ் ஏ மைனஸ் பி. ஏக்கு பதிலாக 80 டிகிரி மைனஸ் பிக்கு பதிலாக 40 டிகிரி. இதுக்கு தான் நம்ம ஃபார்முலா பயன்படுத்தி இந்த காஸ் 20 இருக்கு இல்லையா, அது அப்படியே வரும். காஸ் 20 டிகிரி. சரியா? இப்போ வாங்க, ஈக்குவல் டு 1/2 காஸ் இந்த இடத்துல 80 ப்ளஸ் 40 என்ன வரும், 120 டிகிரி ப்ளஸ் காஸ் 80 மைனஸ் 40 என்ன வரும், 40 டிகிரி. வெளியில் என்ன இருக்குது, காஸ் அந்த 20 டிகிரி அப்படியே வந்துடும். அடுத்த ஸ்டெப் பாருங்கள். ஈக்குவல் டு 1/2 இந்த காஸ் 120 டிகிரிக்கு இல்லையா, இதை எப்படி பிரித்து எழுதலாம்னா 90 டிகிரி ப்ளஸ் 30 டிகிரி எழுதலாம். மிச்சது எந்த மாற்றமும் இல்லை. காஸ் 40 டிகிரி, வெளியில் அந்த காஸ் 20 டிகிரி அப்படியே இருக்கட்டும். அடுத்த ஸ்டெப் பாருங்கள். ஈக்குவல் டு 1/2 இந்த இடத்த பாருங்கள். காஸ் 90 ப்ளஸ் டீட்டானா விகிதம் வந்து நமக்கு மாறும். காசு இருக்கா, அப்போ சைன் மாறும். சைன் 30 டிகிரி. 90 ப்ளஸ் டீட்டானா எந்த கால் பகுதி, 90 ப்ளஸ் டீட்டானா இரண்டாவது கால் பகுதி. பாருங்க, இந்த கால் பகுதி அட்டவணை பாருங்க. 90 ப்ளஸ் டீட்டானா ரெண்டாவது கால் பகுதி. ரெண்டாவது கால் சைன் மட்டும்தான் ப்ளஸ், ஆனால் இங்கே என்ன இருந்துச்சு, காஸ். அப்போ இது வந்து என்னது, மைனஸ். இதை வச்சு தான் முடிவு பண்ணுங்க, சைன் இருக்குன்னு ப்ளஸ் போட்டக்கூடாது. முடிஞ்சுதா? இப்போ பாருங்க, ப்ளஸ் இந்த காஸ் 40 டிகிரி அப்படியே இருக்கட்டும். வெளியில் இருக்கிற காஸ் 20 டிகிரி அப்படியே வந்துடும். அடுத்த ஸ்டெப் பாருங்க. ஈக்குவல் டு 1/2 மைனஸ் அப்படியே வந்துடும். சைன் 30 டிகிரியோட மதிப்பு இந்த அட்டவணையை பார்த்து எடுக்கணும். சைன் 30 டிகிரி மதிப்பு 1/2 1/2 ப்ளஸ் ப்ளஸ் காஸ் 40 டிகிரி. வெளியில் இருக்க அந்த காஸ் 20 டிகிரி அப்படியே தான் இருக்கு. இப்போ அதான் உள்ள பெருக்க போகிறோம். பெருக்கலாமா? ஈக்குவல் டு 1/2 மைனஸ் 1/2 இன்ட்டு காஸ் 20 டிகிரி உள்ள பெருக்கியாச்சு. ப்ளஸ் இப்போ இங்கே பெருக்க போகிறோம். காஸ் 40 டிகிரி இன்ட்டு காஸ் 20 டிகிரி என்ன செஞ்சிட்டோம், உள்ள பெருக்கியாச்சு. சரியா? இப்போ பாருங்க, ஈக்குவல் டு 1/2 இந்த மைனஸ் 1/2 இன்ட்டு காஸ் 20 டிகிரி அப்படியே தான் வரும். ப்ளஸ் இப்போ வாங்க, காஸ் ஏ காஸ் பி இந்த ஃபார்முலா அங்கே எழுதியிருக்கோம் இல்லையா, பாருங்க. இந்த ஃபார்முலா இது பண்ண போகிறோம். அப்போ என்னது, 1/2 காஸ் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் காஸ் ஏ மைனஸ் பி. இந்த ஃபார்முலா தான் இது யூஸ் ஆக போகுது. பாருங்க, 1/2 காஸ் ஏ ப்ளஸ் பி. ஏக்கு பதிலாக 40, பிக்கு பதிலாக 20. அப்போ ரெண்டையும் கூட்டினா 60. ஒரே ஸ்டெப்பில் எழுதுறேன். சரியா? அதுக்கடுத்து ப்ளஸ் காஸ் ஏ மைனஸ் பி.
ஏக்கு பதிலாக 40, பிக்கு பதிலாக 20. அப்போ அது 40 மைனஸ் 20 20 டிகிரி. சரியா? ப்ராக்கெட்டை கரெக்டாக க்ளோஸ் பண்ணிங்க. இப்போ பாருங்கள், அடுத்த ஸ்டெப் பாருங்கள். ஈக்குவல் டு 1/2 அப்படியே இருக்கட்டும். மைனஸ் 1/2 காஸ் 20 டிகிரி அப்படியே வந்துடும். ப்ளஸ் இப்போ இதை உள்ளே பெருக்க போகிறேன் பாருங்கள். இந்த 1/2 உள்ளே பெருக்க போகிறேன். அப்போ 1/2 இன்ட்டு காஸ் 60 டிகிரி. காஸ் 60 டிகிரி ப்ளஸ் 1/2 இன்ட்டு காஸ் 20 டிகிரி உள்ள பெருக்கியாச்சு. இப்போ பாருங்கள், ஈக்குவல் டு 1/2 எது கேன்சல் ஆகும்? மைனஸ் 1/2 காஸ் 20 டிகிரி ப்ளஸ் 1/2 காஸ் 20 டிகிரி கேன்சல் ஆயிரும். 1/2 காஸ் 60 டிகிரியோட மதிப்பு இந்த அட்டவணையில் பாருங்கள். காஸ் 60 டிகிரியோட மதிப்பு 1/2. அப்போ இந்த இடத்துல என்ன வரும்? 1/2. இப்போ பாருங்க, 1/2 1/2 எல்லாமே பெருக்கல தாங்க. அப்படியே பெருக்கிடுங்க. ஓரொன்னா 1 ஓரொன்னா 1 ஓரொன்னா 1 முடிஞ்சுதா? பகுதியை பெருங்க. 2 2 4 4 2 8. இதான் நமக்கு தேவையான ஆன்சர் என்பது நிரூபிக்கப்பட்டது. நிரூபிக்கப்பட்டது. சரியா? அடுத்தது நம்ம எதை ஆரம்பிக்க போகிறோம்னா, ரெண்டாவது இதை ஆரம்பிக்க போகிறோம். ரெண்டாவது எடுத்து எழுதலாமா? என்ன இருந்துச்சுன்னு பாருங்க. ரெண்டாவது இது கணக்கு பார்த்துட்டு வந்துருவோமா? tan 20 tan 40 tan 80 இதோட மதிப்பு √3 நம்ம நிரூபிக்கணும். முதல்ல கொடுத்த இந்த இடத்த எழுதுவோம். என்ன இருக்கு? tan 20 டிகிரி இன்ட்டு tan 40 டிகிரி இன்ட்டு tan 60 டிகிரி. 60ல் 80 டிகிரி. சரியா? எத்தனை டிகிரி? 80 டிகிரி. tan 80 டிகிரி. இப்போ பாருங்கள், இதை நம்ம அதே மாதிரி பின்னால் வந்து எழுதிக்கலாமா? ஏன்னா பெருக்கில் தான் இருக்குது, மதிப்பெலாம் மாற போகிறது கிடையாது. tan 80 டிகிரி tan 40 டிகிரி tan 20 டிகிரி எழுதிட்டோமா? இப்போ பாருங்கள், எல்லாம் பெருக்கில் தானே இருக்குது. இதில் பாருங்கள், நம்ம என்ன செய்யணும்னா tan 80 டிகிரியை நம்ம எப்படி எழுதலாம்? sin 80 டிகிரி பை காஸ் 80 டிகிரி எழுதலாம். அதுக்கு tan 40 எப்படி எழுதலாம்? sin 40 டிகிரி பை காஸ் 40 டிகிரி எழுதலாம். அடுத்து பாருங்க, என்ன இருக்கு? tan 20 இருக்கா? அந்த tan 20 நம்ம எப்படி எழுதலாம்? sin 20 டிகிரி பை காஸ் 20 டிகிரின்னு எழுதலாம். இப்போ பாருங்க, நமக்கு இந்த காஸ் 80 காஸ் 40 காஸ் 20 இதோட மதிப்பை நம்ம இங்கே கண்டுபிடிச்சி வச்சுட்டோம். என்ன? 1/8 பாருங்க, இதான கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ நம்ம எதை மட்டும் கண்டுபிடிச்சா போதும்? இந்த தொகுதியில் இருக்கு இல்லையா, sin 80 sin 40 sin 20 இதை மட்டும் கண்டுபிடிச்சு கொண்டு போய் இங்கே வந்து பிரதியிட்டோம்னா நமக்கு கணக்கு முடிஞ்சு. வேணா இது வந்து சமன்பாடு 1ன்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, நம்ம தொகுதியை மட்டும் எடுக்க போகிறோம். தொகுதியில் என்ன இருக்கு? sin 80 டிகிரி sin 40 டிகிரி sin 20 டிகிரி ஈக்குவல் டு, இப்போ பாருங்க, முதல் 2 இதுக்கு மட்டும் நம்ம ஃபார்முலா பயன்படுத்த போகிறோம். ஃபார்முலா பார்த்துட்டு வந்துருவோமா? இங்கே பாருங்க, ரெண்டுமே சைன் சைன். இங்கே இருக்கு பாருங்க, sin A sin B ஈக்குவல் டு, இங்கே முன்னால் 2 இருக்குது, அந்த 2 நம்ம கொண்டு போய் வகுத்தில் எழுதிக்கலாம். சரியா? இப்போ sin A sin B ஈக்குவல் டு 1/2 cos A மைனஸ் B மைனஸ் cos A ப்ளஸ் B. ஃபார்முலா முதல்ல எழுதிக்கலாமா? இந்த இடத்துல ஃபார்முலா எழுதிக்கலாம். என்ன ஃபார்முலா? sin A இன்ட்டு sin B ஈக்குவல் டு 1/2 cos ஆஃப் A மைனஸ் B மைனஸ் cos ஆஃப் A ப்ளஸ் B. இந்த ஃபார்முலா தான் இந்த இடத்துல நம்ம பயன்படுத்த போகிறோம். இப்போ பாருங்கள், ஈக்குவல் டு போட்டாச்சா? இதுக்கு மட்டும் ஏக்கு பதிலாக 80 பிக்கு பதிலாக 40. அப்போ 1/2 என்ன வந்துடும்? காஸ் A மைனஸ் B. ஏக்கு பதிலாக 80 பிக்கு பதிலாக 40. அப்போ 80ல் 40 கழிச்சா 40 டிகிரி. இந்த ஃபார்முலா இருக்கிற மைனஸ் காசு A ப்ளஸ் B. ஏக்கு பதிலாக 80 பிக்கு பதிலாக 40 ரெண்டையும் கூட்டினா 120 டிகிரி. இந்த வெளியில் இருக்க இந்த சைன் 20 டிகிரி அப்படியே வந்துடும். இப்போ பாருங்க, ஈக்குவல் டு 1/2 காஸ் எங்கே இருக்குது பாருங்க, 40 டிகிரி மைனஸ் காஸ் இந்த 120 நம்ம 90 டிகிரி ப்ளஸ் 30 டிகிரின்னு எழுதலாமா? இன்ட்டு
சைன் 20 டிகிரி அப்படியே வந்துடும். அடுத்த ஸ்டெப் பாருங்கள். ஈக்குவல் டு 1/2 இந்த காஸ் 40 டிகிரி நம்ம எதுவும் செய்ய முடியாது, அப்படியே இருக்கட்டும். இந்த இடத்த பாருங்கள். காஸ் 90 டிகிரி ப்ளஸ் டீட்டா. காஸ் 90 ப்ளஸ் டீட்டான்னா என்ன செய்யும்? விகிதம் வந்து மாறும். என்ன இருக்குது? காசு இருக்கா? சைனாக மாறும். எத்தனை டிகிரி? 30 டிகிரி. அதாவது காஸ் 90 ப்ளஸ் டீட்டான்னா சைன் டீட்டா. டீட்டா இப்போலாம் 30 இருக்குது, அந்த 30 டிகிரி அப்படியே வந்துடும். இப்போ பாருங்கள், 90 ப்ளஸ் டீட்டானா எந்த கால் பகுதி? 90 ப்ளஸ் டீட்டானா ரெண்டாவது கால் பகுதி. ரெண்டாவது காலில் சைன் மட்டும்தான் ப்ளஸ்ஸு. இங்கே என்ன இருக்குது? காசு இருக்குது. அப்போ காசு வந்து மைனஸ். இங்கே ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்குது. அப்போ மைனஸ் மைனஸ் இங்கே என்ன ஆயிரும்? ப்ளஸ்ஸாக மாறிடும். இதை கவனமாக இருக்கணும். இந்த ஸ்டெப் மாற்றிட்டிங்கன்னா ஆன்சரே கொண்டு வர முடியாது. சரியா? இன்டூ சைன் 20 டிகிரி ஈக்குவல் டு 1/2 காஸ் 40 டிகிரி ப்ளஸ் சைன் 30 டிகிரியோட மதிப்பு 1/2 தானே? பாருங்கள், சைன் 30 டிகிரியோட மதிப்பு 1/2 இன்டூ சைன் 20 டிகிரி. அடுத்த ஸ்டெப் பாருங்கள். ஈக்குவல் டு 1/2 இதை உள்ள பெருக்கிடுங்க. என்ன வரும் பாருங்கள்? காஸ் 40 டிகிரி இன்டூ சைன் 20 டிகிரி. சைன் 20 டிகிரி ப்ளஸ் 1/2 இன்டூ என்ன வரும்? சைன் 20 டிகிரி மட்டும் வரும். சரியா? இப்போ பாருங்கள், ஈக்குவல் டு 1/2. இப்போ இந்த இடத்துக்கு ஒரு ஃபார்முலா பயன்படுத்த போகிறோம். பாருங்கள், காஸ் ஏ சைன் பி. ஃபார்முலா பாருங்கள் எங்கே இருக்குன்னு. காஸ் ஏ சைன் பி. பாருங்கள், காஸ் ஏ சைன் பி. இந்த ஃபார்முலா காஸ் ஏ சைன் பின்னா இந்த ரெண்டுங்க வந்து வகுத்தில் மாறி 1/2 சைன் ஏ ப்ளஸ் பி மைனஸ் சைன் ஏ மைனஸ் பி. ஃபார்முலா அங்கே எழுதுவோமா? எந்த இடத்துல ஃபார்முலா எழுதலாம்? பாருங்கள், காஸ் இந்த இடத்துல வேறு கலரில் உங்களுக்கு நான் ஃபார்முலா எழுதி காமிக்கிறேன். பாருங்கள், என்ன ஃபார்முலா? காஸ் ஏ சைன் பி ஈக்குவல் டு 1/2 சைன் ஏ ப்ளஸ் பி மைனஸ் சைன் ஏ மைனஸ் பி. இந்த ஃபார்முலா தான் இந்த இடத்துல நமக்கு யூஸ் ஆக போகுது. இப்போ பாருங்கள், ஏக்கு பதிலாக 40, பிக்கு பதிலாக 20. இது வந்து ஃபார்முலா, ரெட் கலர் எழுதியது ஃபார்முலா. சரியா? பாருங்கள், என்ன வந்துடும்? 1/2 சைன் ஏ ப்ளஸ் பி. ஏக்கு பதிலாக என்ன இருக்குது பாருங்கள்? ஏக்கு பதிலாக 40, பிக்கு பதிலாக 20. அப்போ 60 டிகிரி. எத்தனை டிகிரி? 60 டிகிரி. சரியா? 60 டிகிரி. சைன் 60 டிகிரி. இந்த மைனஸ் அப்படியே போட்டாச்சு. சைன் ஏ மைனஸ் பி. ஏ மைனஸ் பின்னா ஏக்கு பதிலாக 40, பிக்கு பதிலாக 20. 40ல் 20 கழிச்சா 20 டிகிரி. முடிஞ்சது. இப்போ பாருங்கள், ப்ளஸ் இந்த 1/2 சைன் 20 டிகிரி அப்படியே தான் வரும். அடுத்த ஸ்டெப் பாருங்கள். ஈக்குவல் டு 1/2 இந்த 1/2 அப்படியே உள்ள பெருக்கலாம். பாருங்கள், 1/2 சைன் 60 டிகிரியோட மதிப்பு √3/2 மைனஸ் இந்த 1/2 இங்கே வருமா? 1/2 சைன் 20 டிகிரி ப்ளஸ் 1/2 சைன் 20. இந்த ஸ்டெப் புரியுதா? பாருங்கள், இந்த 1/2 அப்படியே போட்டாச்சு. சைன் இந்த உள்ள பெருக்கிறோம். 1/2 அப்படியே போட்டாச்சு. சைன் 60 பதிலாக √3. இந்த மைனஸ் அப்படியே வந்துருச்சு. 1/2 சைன் 20 பெருக்கிட்டோம். இது அப்படியே வந்துருச்சு. சரியா? இப்போ பாருங்கள், 1/2 சைன் 20 மைனஸ் 1/2 சைன் 20 கேன்சல் ஆயிரும். மிச்சம் என்ன இருக்குது பாருங்கள்? 1/2 இன்ட்டு √3/2. இது மட்டும்தான் இருக்குது. இதை பெருக்கிடலாமா? ஈக்குவல் டு பாருங்கள், 1 1 1 1 √3 பெருக்குனா √3/2 4 4 2 8. இதான் நமக்கு தேவையான ஆன்சர். இன்னும் கணக்கு முடியல. பாருங்கள், இந்த முதல் சமன்பாடு இருக்கா, அதில் கொண்டு போய் பிரதியிட போகிறோம். முதல் சமன்பாடு என்ன பாருங்கள்? இதான் நம்ம ஆரம்பிக்க போகிறோம். tan 20 tan 40 tan 80. tan 20 டிகிரி tan 40 டிகிரி tan 80 டிகிரி ஈக்குவல் டு இதை பாருங்கள். இங்கே என்ன இருந்துச்சு? சைன் 80 சைன் 40 சைன் 20. அதோட மதிப்பு தான் இங்கே நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா? இந்த இது √3/8 பை அதுக்கு அடுத்து இங்கே பகுதியில் என்ன இருந்துச்சு பாருங்கள்? பகுதியில்
காசு 80, காசு 40, காசு 20 இந்த மதிப்பு நம்ம இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்கள். 1/8ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்கள். இங்கே கண்டுபிடிச்சிருக்கோமா? அதை தான் இந்த இடத்துல நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 1/8. 1/8 எது கேன்சல்? இந்த 8 இந்த 8 கேன்சல். அப்போ √3/1ன்னா என்ன அர்த்தம் தான்? √3 தான். √3 தான். இதான் நம்ம நிரூபிக்க வேண்டிய ஆன்சர். என்பது நிறுவப்பட்டது. அப்படி இல்லைன்னா நிரூபிக்கப்பட்டது. சரியா? அவ்வளோதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.